அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம். நான் ஜெயம் கோபி. இந்த காணொலி எது சம்பந்தமானதுன்னா, என்னுடைய பெங்களூர் பயணம் அது சம்பந்தமான ஒரு அறிவிப்பு காணொலி தான். நான் திட்டமிட்ட பயணம் ஒன்று, ஆனால் முருகப்பெருமான் நடத்துகிற பயணம் ஒன்று. அப்படி தான் என் வாழ்க்கை ஃபுல்லாகவே இருக்குது. நான் முருகர் ஆராய்ச்சி, முருக சக்தி உணர்ந்ததுக்கப்புறம் இந்த முருகர் பற்றின நிறைய விஷயங்கள் தேடி தேடி போகிறப்போ, நான் இந்த அற்புதம் அதிசயங்கள் எல்லாமே நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. பெங்களூர் பயணம் வருகின்ற ஜனவரி மாதம் 26ஆம் தேதி பெங்களூரில் தைப்பூசம் அந்த நிகழ்வு சம்பந்தமான முருகர் வருவார் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிறேன். எப்படி சஷ்டி விரதத்துக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பயணமே ஒரு இந்த தலைப்பாக இருக்கட்டும், இந்த பயணமாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு முருக சக்தி பெரிய அளவுக்கு இயங்கிட்டு இருக்கு. நான் திட்டமிட்ட பயணம் வேறு, ஆனால் பெங்களூர் தான் முதல் பயணமாக முருக பக்தர்களை சந்திக்கிற பயணமாக அமைஞ்சிருக்கு. வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி பெங்களூரில் முருகர் வருவார் அப்படின்ற நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நானும் கலந்துக்கிறேன். எப்பயுமே பெங்களூர் வந்தால் நான் அவசரமாக போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா 2025 நான் பெங்களூர் கிட்டத்தட்ட பல தடவை வந்திருந்தாலும் அந்த வந்த எல்லா இடத்துலையுமே முருக பக்தர்களை ரொம்ப ரொம்ப குறுகிய அளவு சந்திக்கிற காலம் மட்டும்தான் கிடச்சிது. அதனால் இந்த வாட்டி 2 நாள் பயணமாக நான் பெங்களூர் வரேன். ஜனவரி 26, 24 2 நாள் அங்கே இருக்கேன். அதில் ஜனவரி 26ஆம் தேதி மாலை ஒடுக்குத்தூர் மகான், உண்மையிலே எப்பேற்பட்ட ஒரு புனித ஸ்தலம்னா அது சொல்ல வார்த்தை இல்லை. அப்பேற்பட்ட மகான் சன்னதியில் அங்கே நடக்கிற நிகழ்ச்சியில் நானும் கலந்துக்கிறேன். முருகர் வருவான்ற நிகழ்ச்சியில் மாலை 4 மணிலேருந்து இரவு 9 மணி முருக பக்தர்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஒரு புதிய எனக்கு ஒரு முருகர் ஒரு கொடுப்பினை கொடுத்துருக்காரு. அதாவது நான் முருகப்பெருமானை பற்றி உணர்ந்து முருகர் வழிபாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருடம் ஆகுது. இதில் நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நிறைய விஷயங்கள் உணர்ந்திருக்கேன். அதில் முருகர் பாடல்கள் எத்தனையோ இருக்குது. கந்தர் அலங்காரம், திருப்புகழ், வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், இது எல்லா பாடலுமே முருகப்பெருமான் அருளை கொடுக்கும், முருகப்பெருமானோட ஆசையை கொடுக்கும். ஆனால் கந்தர் அனுபூதினு ஒரு அற்புதமான ஒரு பாடல் இருக்குது. அது முருகப்பெருமானோட கருணையை கொடுக்கும். அந்த கந்தர் அனுபூதி பாடலோட நான் தொகுத்து வழங்கிய ஒரு விஷயத்தை எடுத்து அது பெங்களூர் முருக சொந்தங்களோட நானும் பாராயணம் செய்யலான்னு இருக்கேன். என் வாழ்வின் முதல் நிகழ்ச்சி கந்தர் அலங்காரம் திருச்செந்தூரில் முருக பக்தர்களோட பாராயணம் செஞ்சேன். இந்த தடவை கந்தர் அலங்காரம் நான் எப்படி திருச்செந்தூரில் முருக பக்தர்களோடு சேர்ந்து பாராயணம் செய்தனோ அதே மாதிரி கந்தர் அனுபூதி இந்த வருடம் 2026 ஜனவரி மாதம் ஜனவரி 26ஆம் தேதி பெங்களூர் முருக சொந்தங்களோடு சேர்ந்து நானும் பாராயணம் செய்ய போகிறேன். உண்மையிலே ஒரு பெரிய கொடுப்பனை. கந்தர் அனுபூதியை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை வேணும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு அது. அருணையனார் பெருமான் கடைசியாக கிளியாக மாறினதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் தோளில் உட்கார்ந்து பாடின பாடல்கள். அதில் நான் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சில பாடல்களை நான் தொகுத்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாடல்களை முருகப்பெருமான் கருணையோடு, முருகப்பெருமான் ஆசியோடு பெங்களூர் முருக சொந்தங்களோட நான் பாராயணம் செய்ய போகிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே முருகர் அற்புதம் அதிசயம் தான். ஜனவரி 26ஆம் தேதி சந்திப்போம். அதே மாதிரி 27ஆம் தேதி நான் முருக பக்தர்களை தனித்தனியாக சந்திக்கிறதுக்காகவும் ஒரு திட்டம் வச்சுருக்கேன். அது முருகப்பெருமான் நடத்துவார் நம்புகிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.